குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் சாப்பிட்ருக்கலாம், சில பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது என்ன கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இலையோட தலகு. ஸோ இதை தான் இன்றைக்கி தனியாக வச்சு சாப்பிட போகிறேன். நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அது இன்னும் லென்த்தாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த முள்ளங்கீரையில் தண்ணி, வெங்காயம் பூண்டு இல்லாமல் தண்ணி. எங்கள் அம்மா அப்பா கயா பேர் இருக்கனால அவங்களுக்கு நாங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு தீட்டுக்காரவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். நாங்கள் எப்போதுமே காலையிலையும் சாயந்தரமும் பிரசாதம் வைக்கணும். சாமிக்கு பூஜை செய்யக்குள்ள பிரசாதம் வச்சு தான் சாமி கும்பிடணும். காலையிலையும் சாயந்தரமும் சரி, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே. ஆனால் இப்போ எதுவுமே செய்யலை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நாங்கள் செய்யணும். அவங்க இல்லைனாலும் நாங்கள் செய்ய முடியாது. அவங்க அங்கே போயிருக்கனால நாங்கள் இப்போ எங்களோட நாள் தீட்டு நாள் தான். ஒரு கறி நாள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரியான தீட்டு நாள் தான். அதில் நாங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாது, நல்ல காரியமும் செய்யக்கூடாது. அது கூட எந்த ஒரு நல்லது கெட்டதும் நாங்கள் சாப்பிடவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போது. அதனால் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம். துவரம் பருப்பு சேர்த்துக்க மாட்டோம். பாசி பருப்பு சாப்பிட்லாம், துவரம் பருப்பு சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த முள்ளங்கி கீரை, முள்ளங்கி மேலே இருக்கும் பார்த்தீங்களா, முள்ளங்கி கீரை. ஸோ இது நேற்று வாங்கிட்டு சொன்னேன். ஒரு கட்டு வாங்கிட்டுருக்காங்க. இது ஒரு கட்டு 5 ரூபா இந்த கட்டு. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் சமையல்னு சொல்லிட்டு பார்க்குறேன் வாங்க. ஸோ என் ஓப்பியா அவளும் கீரை ஆஞ்சிட்ருக்கா. என் ஓப்பியா அதுக்கு சமைச்சு இது பண்ணேன், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ என்ன சமையல்லாம் செய்கிறாங்க, அவங்க என்னென்ன சமையல் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் என் நாத்துனா முருங்கைக்கீரை உருவிட்டுருக்கா. பாபு உட்காந்து, ஆனும் உட்காந்து. பைஜானா பூன் ரோக் தானே டானில் வராங்க. எப்போ வர கீரை சொராயில் பிறன்னா நான் காமிச்சு. அப்படியே அதில் உருளைக்கிழங்கும் அந்த மீன் மெக்கன்னு சொல்லுவோம்ல, அதுவும் சேர்த்து ஒரு குழம்பு. அது கூட கீரை பொரியல், முருங்கைக்கீரையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை, இந்த கீரை पंजा माँ पा कुंद किधर कीजिए कुंद कीजिए गोया गया नहीं ना गोया 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 பார்த்தீங்களா, இவங்க கோயாங்கிறாங்க. நீங்கள் கயான்னு சொல்கிறீங்க. கயா கிடையாது, கோயான்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஸ்லாங் மாறும் இல்லையா, அது மாதிரி இவங்க ஸ்லாங் மாற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கயான்னு சொல்கிறோம்னா சில பேர் சிரிப்பாங்க. அது வேற ஒரு அர்த்தம். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ சாரி. ஆனால் இங்கே உள்ளவங்க எல்லாமே கோயான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நான் சொல்ல முடியும். நான் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லலையே. இவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஆற்றுலலாம் பார்த்துருப்போம். ஆடு மேய்க்க போயிருக்கலாம் சில பேர். தமிழ்நாட்டில் ஆற்றுல நிறைய மொண்டி கிடக்கும். இந்த கீரை கொடி மாதிரி கிடக்கும். ஆடுங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த கொடிக்கீரை. இதுக்கு கொல்மும்பாங்க. இந்த குழம்புக்கு பேர் கொல்மு சாக்குமாங்க. அதாவது ஹராசாக்குன்னா ஹராசாக்குனா பச்சை இலை பச்சை காய்கறி தான் ஹராசாக்குமாங்க. அதான் குடியில் நிறையா இருக்கும். இதான் என் நாட்டுனா பொண்ணு लिवोमा आओ आओ हाय को हाय मागे देव हाय को हाय हाय चिंदा ले जाते दा हां चुन्नीला तिन्ना ले जाते ना पंडी जनंगी ಹೋಗಿಲ್ಲ இது பக்கத்து வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் வாழைக்காய் வெட்டினாங்க. அவங்க பழக்க வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. என்ன பழம்லாம் எனக்கு என்ன காய் விடும், எனக்கு காய் நான் வறுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது காயாக வாங்கியிருக்கேன். இது வறுவல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ 2 காய் பத்தாது. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். நாற்றுனா எல்லாருமே இருக்கிறனால பத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலுமே காலியாகிட்டனால இப்போ உருளைக்கிழங்கும் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு வறுவல்.
இந்த பாருங்க கீரை ஆஞ்சிட்ருக்கா, முள்ளங்கி கீரையை. साके नहीं चौका नहीं मिसनी दिया बेसी मजा करे चालू हटा दे ना यानी को दूध का ले तो बोला ಗೆಂಡುವ दादू ಅಯ್ಯಮ್ಮ ಸಾಕು ಕಡಿಲ್ಲ दे उल्टे पर भी கீழே இருக்க காமை மட்டும் கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள மேலே உள்ள எல்லா கீரையும். இது அதிகமாக வந்து சுண்டி தான் சாப்பிடுவாங்க. மாங்கி மாங்கி மாய் புசி மாமி இந்த கீரையை வந்து அதிகமாக சுண்டி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு சுண்டி சாப்பிட்டா பிடிக்கும், சில பேருக்கு அப்படியே தண்ணியாக வச்சா பிடிக்கும். எனக்கு வந்து தண்ணி வச்சு ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போக்கி வேறு எந்த இதுவும் இல்லையா, ஓகே தண்ணியாகவே வடிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கீரையை வந்து நல்லா உடச்சி வச்சுருக்காங்க. இதை வந்து அலசிட்டு இப்போ செஞ்சுக்கோங்க. கரண்டும் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து தண்ணி சுடு பண்ணி வச்சுருக்கேன். வந்து கீரை வந்து அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். கீரை வந்து அலசி வச்சுருக்கேன். இந்த கீரையை போட்டு வந்துடுச்சு. கீரை வந்து அலசி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வேகக்குள்ளே தண்ணி கொதிக்க வேண்டாம். இப்படியே அள்ளி போட்டு உப்பு போட்டோம்னா மூடி வச்சோம்னா கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி தாளித்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு குழம்பு. நமக்கு தேவையான குழம்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஊரில் வாழைக்காய் வறுத்து அப்பளம் பிடிச்சிடும், அவ்வளோதான். இப்போ தண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ கீரை போட்டோம். இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு இல்லையே. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசியல் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் வறுவலை விட உருளைக்கிழங்கு மசியல் நல்லாயிருக்கும். எனக்கு கால் வலினால எனக்கு அதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க பிடிக்கல. இது கூட வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு அவ்வளோதான் வந்து மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சாச்சு. இப்போ சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு, நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வேகும், இது பத்தாது, இன்னும் நல்லா வேகும். இது வந்து கொஞ்சம் தடினமான தண்டு கீரைலாம் கொஞ்சம் நல்லா வேகணும். தண்ணி கொஞ்சம் வற்றணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தீபா சிஸ்டர்னு நினைக்கிறேன், யாரோ கேட்டிருந்தீங்க உங்கள் ஊர்லேருந்து கயாவுக்கு எவ்வளோ தூரம், காசிக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டிருந்தீங்க. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 18 மணி நேரமாக. அதுக்கப்புறம் வந்து காசி வந்து பக்கத்துலேயே, கயாவுக்கு பக்கத்தில் தான் காசி. 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ட்ராவல், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி தான் ட்ராவல் இருக்குமா. ஸோ ரொம்ப பக்கம் தான். எங்கள் ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு 18 மணி நேரம் ஆகும். அதாவது ஒரு நாள் கூட ஆகலாம், ஒரு நாள் டே நைட் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, மாமாட்ட கேட்டு தான் சொன்னேன், அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து நேற்றே வந்து இந்த பிண்டம்லாம் கொடுத்துட்டாங்களாம். அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் அந்த காசி போயிட்டு மறுபடியும் அந்த பிண்டம்லாம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் முடித்த பிறகு மறுபடியும் வந்து எல்லாத்துக்குமே இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து மொட்டை அடிப்பாங்க. அங்கே எங்கள் அப்பா மொட்டை அடிச்சிட்டாங்களாம். ஆனால் நாங்கள் இங்கே வந்து யாரும் அடிக்கலை. ஏன்னா வந்து என்றைக்கு வந்து தீர்த்து கழியுதோ
என்றைக்கு அவங்க சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து இங்கே வந்து நாங்கள் மொட்டை அடிக்கணும் எல்லாருமே. இப்போ பசங்க எல்லாருமே மொட்டை அடிப்பாங்க. லேடிஸ் எல்லாருமே இந்த கையில் வந்து நகை பார்த்தீங்களா, சுண்டி விரல் நகம் அதை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இது வந்து நாளைக்கு கூட நடக்கலாம். நாளைக்கு தான் எல்லா வீட்டையும் சுத்தம் பண்ணி ஒட்டரெல்லாம் அடித்து மறுபடியும் மொழுவி அப்புறம் எல்லா துணிமணியும் துவைச்சி பாத்திரம்லாம் விளக்கி அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாக வீட்டெல்லாம் சாணி போட்டு மொழுவி வாசலெல்லாம் சாணி போட்டு மொழுவி அப்படி அது வந்து நாளைக்கு தான் அது வந்து சுத்தம் அடையும். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் குழந்தை எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து மொட்டை அடிக்கணும். ஸோ மாமா வந்து மொட்டை அடிக்கிறாங்களா என்னான்னு தெரியல. எனக்கு 7 மாதம் ஆகிடுச்சி. நான் ப்ரெக்னெண்ட் ஆகுது, இதோட 7ஆவது மாதம். அவங்க வந்து அடிக்கலாமா என்னமான்னு தெரியல. நம்ம ஊர் சைடில் அடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஊர் சைடில் அடிக்கலாமா என்னான்னு தெரியல. மாமா வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. என்னான்னு தெரியல, அம்மாட்ட பேசணும், எங்கள் அம்மாட்ட பேசி தான் என்னான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து தாடியே எடுக்கக்கூடாது. ஸோ மொட்டை அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. என்னான்னு நடக்குதுன்னு தெரியலை. நான் வந்து அங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இது வந்து அதிகமாக நான் பின்பற்றலை. இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஏன்னா இங்கே இருக்கக்குள்ள இவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தானே செய்ய முடியும். இப்போ 2த்தையுமே என்னால் நான் எடுத்துக்க முடியாது. இங்கே உள்ளதை தான் நான் எடுத்துக்க முடியும். ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்துக்க முடியும். அங்கே போன வாட்டி தேவாவுக்கு வந்து அங்கே உள்ளதான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அங்கே இருந்ததுனால மாமா வந்து தாடியெல்லாம் எதுவுமே எடுக்கலை, கரெக்டாக இருந்தாங்க. எதுவுமே எடுக்கலை. 5 மாதத்துக்கு மேலே எதுவுமே அவங்க வந்து தாடியெல்லாம் சேவ் பண்ணலை, முடியும் எடுக்கலை, அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஊரில் அப்படி கிடையாது. சேவிங் பண்ணலாம், தாடி எடுக்கலாம், மற்றபடி அதை மொட்டையும் அடிக்கலாம், எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு தான் அது என்னான்னு தெரியும். சரி, நாளை வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இந்த தண்ணி போதும். இதுக்கு மேலே சொன்னால் நம்மளுக்கு தண்ணியே இருக்காது. இந்த தண்ணி போதும். இதை வந்து நம்ம இறக்கிட்டோம். கீரை இறக்கிட்டோம். இந்த அளவுக்கு இருக்க தண்ணி இது ஃபுல் டே ஆகிடும் எனக்கு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ ஜீரமும் மிளகாயும் போட்டு தாளிச்சுக்கிறேன். அப்பளம் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் வந்து வாழைக்காய் வச்சுக்கலாம். அப்பளம் விட்டோன்னா இந்த மாதிரி தப்பால் போட்டு வச்சுக்குவேன். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். இது எப்போதுமே ஒரு 2 நாளைக்கு வரும். நானும் தேவா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டேன் 2 நாளைக்கு வரும். அப்படி தான் வந்து எப்படி ரெடி ஆகிட்டு வருங்க. நான் நினச்ச மாதிரி நல்லா முறுமுறுன்னு ரெடியாக இருக்குது. சூப்பராக இருந்துருக்கு. உரப்பு உப்பு கரெக்டாக இருக்குது. எண்ணெயும் அதிகமாக இல்லை முறையா, எண்ணெயும் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. இது தேவாவுக்கு சாப்பாடு. இதை வச்சு चलेगी मैं जाम तुझा मैं काम तुझा आस्ते बोला जा.